தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய வல்லமையின் விதை ஆதியாகமம் 37:10. நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டார். இந்த சம்பவத்துல யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்ததான சொப்பனத்தை தன் குடும்பத்தினரிடம் பகிர்ந்து கொண்ட போது அவர்கள் கேலி செய்து கடிந்து கொண்டாங்க. இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில வாழ்ந்து ஊழியம் செய்யும் போது அநேகர் அவர் கடிந்து கொண்ட போதிலும் பிதாவின் துணையோடு வெற்றியாய் அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார். தேவன் நமக்கு கொடுத்ததான திட்டங்களும் தரிசனங்களும் மற்றவர்கள் கேட்கும் போது கேலி செய்யலாம், நம்மை கடிந்து கொள்ளலாம். ஆனா சோர்ந்து போகாம தேவன் நமக்கு கொடுத்ததான திட்டங்களையும் தரிசனங்களையும் வைத்து அதற்காக காத்திருக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேறும். யோசேப்பு பொறுமையோடு காத்திருந்து அதற்காக பொறுத்திருந்தார். அதனால அந்த நிறைவேறுதலை அவர் பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு நாளும் அந்த திட்டங்களையும் தரிசனங்களையும் வைத்து ஜெபித்து நாம் முன்னேறி செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேறி அந்த ஆசீர்வாதத்தையும் நம்மால் பார்க்க முடியும். ஆகவே சோர்ந்து போகாம திட்டங்களையும் தரிசனங்களையும் நினைவில் வைத்து அதற்காக காத்திருந்து அதை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபிப்போம். குறித்த காலத்திற்கு தரிசனங்களை கொடுத்த தேவனே, நீங்க கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறும் அளவும் நாங்க காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. யாரு என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாம உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்க ஒவ்வொரு நாளும் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வருகிறதான தடைகளை நீங்க மாற்றி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்த தரிசனங்களை நிறைவேற்றுவாராக. Grow powerful, be dunamis. God bless you.